Hello students, 11.7 question number 3 second subdivision x power 5 e power x square இதோடைய integral value என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த exponential power எதெல்லாம் bracketக்குள்ள இருக்கோ, எதெல்லாம் rootல இருக்கோ, எதெல்லாம் denominatorல இருக்கோ, எதெல்லாம் powerல இருக்கோ அதை தான் substitution methodல நம்ம t அப்படி சொல்லி assume பண்ண போறோம். அப்போ இந்த question பொறுத்த வரைக்கும் e உடைய exponential powerல இருக்கிற அந்த x square நம்ம t அப்படின்னு சொல்லி assume பண்ணிக்கலாம். See, இங்க இருக்கிற x ஸ்கொயரை நம்ம t அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த given question நம்ம மறுபடியும் ரீரைட் பண்ணி வந்துடுறேன். I is equal to இன்டெகிரலா x பவர் 5 இருக்கு இல்லையா தானே, அதனா x ஸ்கொயர் இன்டூ x ஸ்கொயர் இன்டூ x இன்டூ e பவர் x ஸ்கொயர் இன்டூ dx அப்படின்னு சொல்லி ரீரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சார், இந்த ஐடியா எனக்கு புரியல அப்படின்னா இது போக போக நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா இது எந்த பேஸ்ல நம்ம இதை அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, இப்போதைக்கு இதை அப்படியே லிசன் பண்ணா நான் என்ன பண்ண போறேன்னா பவர்ல இருக்கிற இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, பவர்ல இருக்கிற இந்த எக்ஸ் ஸ்கொயர் டி அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். லெட் அஸ் டேக் the value of t is equal to x ஸ்கொயர். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx is equal to 2x. நான் dt is equal to 2x dx இருக்கா, இந்த 2 வந்து நான் இன்சைட் வந்துடுறேன். dt by 2 is equal to x dx அப்படின்னு ஆயிடும். எதுக்கு சார் இந்த 2 வெளியே எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா கொஸ்டின்ல எக்ஸ் டிஎக்ஸ் தான் இருக்கு, 2ங்கிற டேர்ம் இல்லைங்கனால இப்படி எடுத்து எழுதியிருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம டிடி பை 2 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இந்த டேர்மை நான் கிவன் கொஸ்டின்ல அப்ரோச் பண்ண போறேன். therefore the given integral எப்படி எழுதலாம், therefore the given integral I is equal to integral is integral x ஸ்கொயருக்கு பதிலாக t, இந்த x ஸ்கொயருக்கு பதிலாக t, இந்த x dxக்கு பதிலாக x dxக்கு பதிலாக dt by 2 dt by 2, அப்புறம் இந்த க்கு பதிலாக e பவர் x ஸ்கொயருக்கு பதிலாக t. இப்போ I is equal to இந்த 2 இருக்குல்லையே அதை எடுத்து வெளியே எழுதிடலாம். 1/2 இன்டெகிரல் t into t ஸ்கொயர் இன்டூ e பவர் t இன்டூ dt அப்படின்னு இருக்கு. இப்போ பெர்னோலி ஃபார்முலாவை நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். பெர்னோலி ஃபார்முலா படி நம்ம ஏதாவது ஒரு டேர்ம் என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், இன்னொரு டேர்ம் இன்டெகிரேட் பண்ண போறோம். நான் இந்த டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், இ பவர் டியை இன்டெகிரேட் பண்ண போறேன். இப்போ டி ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணா 2t, 2t இன்டெகிரேட் பண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t, 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இ பவர் டி இன்டெகிரேட் பண்ணா இ பவர் டி தான், இந்த இ பவர் டி இன்டெகிரேட் பண்ணா இ பவர் டி, இதை இ பவர் டி இன்டெகிரேட் பண்ணா இ பவர் டி. இப்போ இது பிளஸ்ஸா, இது மைனஸா, இது பிளஸ்ஸா, இது மைனஸ். இது ஒரு பேர், இது செகண்ட் பேர், இது தேர்ட் பேர். given integral I is equal to 1/2 காமன் வேல்யூ எடுத்து வெளியே எழுதிடலாம். t ஸ்கொயர் இன்டு e பவர் t, t ஸ்கொயர் இன்டு e பவர் t, மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ் ஆ, 2t இன்டு e பவர் t, 2t இன்டு e பவர் t, பிளஸ் இன்டு பிளஸ் இஸ் பிளஸ் ஆ, 2 இன்டு e பவர் t இஸ் 2 e பவர் t. ஓகே, அப்போ இதுல காமனாக இருக்க டேர்ம் எடுத்து வெளியே எழுதலாம். 1/2 இங்கே இ பவர் டி இருக்கு, இ பவர் டி இருக்கு, இ பவர் டி இருக்கு. இ பவர் டி காமன் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே டி ஸ்கொயர் மைனஸ் 2t பிளஸ் 2 அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபைனலாக இந்த டிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரையே சப்ஸ்டியூட் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 1/2 இ பவர் வாட் இஸ் டி, டியுடைய வேல்யூ என்ன, டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. இப்போ டிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், இங்கே டி ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் the whole square minus 2 times of t க்கு பதிலாக x square plus 2. Therefore I is equal to 1/2 e power x square, okay, e power x square the whole square, that is x power 4 minus 2x square plus 2 plus 6. இதுதான் இந்த given இன்டெகிரலுக்கான ஃபைனல் வேல்யூ. வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிட்டுங்க. Thank you students.